இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரின் மீதும் உண்டாவதாக. இன்றைக்கி நம்ம ஒரு ஹோண்டா ஆக்டிவா 100cc வண்டி, ஒரு வண்டி கம்ப்ளைண்ட்டு. அதாவது சென்டர் ஸ்டாண்டு போட்டு வீல் சுற்றினோம்னா வீல் ஃப்ரீயாக தான் இருக்கும். ஆனால் நம்ம வண்டி ஸ்டாண்ட் எடுத்துகிட்டு வண்டியை மூவ் பண்ணோம்னா நகர்த்துறது வந்து ரொம்பவுமே சிரமம். இப்படி ஆக்சிலேட்டர் கொடுத்து வண்டி மூவ் பண்ணி ஓட்டினோம்னா கூட ஆக்சிலேட்டர் விட்டு ஃப்ரீயாக விட்டோன்னே வண்டி வந்து சடனாக நின்றும். அதான் என்ன கம்ப்ளைண்ட் அப்படின்னு நம்ம பிரித்து பார்த்தோம். அதாவது பேக் வீலில் வர ஷாஃப்ட்டில் வர பேரிங் வந்து உடஞ்சிருச்சு. இதுதான் பிரச்சனை. அது எப்படி மாற்றுறோம் அப்படிங்கிறது பார்க்க போகிறோம். இது உங்கள் தமிழ் HI மெக்கானிக் யூடியூப் சேனல். ப்ளஸ் ஒரு குறிப்பு, வீடியோவை வந்து முழுமையாக பாருங்கள். ஸ்கிப் பண்ணி பார்த்தீங்கன்னா வீடியோவில் புரியாது. இன்ட்ரெஸ்ட் உள்ளவங்க பாருங்கள். க்ரௌன் கேஸில் வர பேரிங்கு இதுக்குள்ளே தான் வரும். எந்த அளவுக்கு உடஞ்சி நொடிஞ்சு கிடக்குது பார்த்தீங்களா? மெயின்டெனன்ஸ் இல்லைன்னா இந்த மாதிரி தான் ஆகும். புது பேரிங், புது ஆயில் சீலெல்லாம் வாங்கி வச்சுருக்குறோம். இனி அடுத்தடுத்து வரக்கூடிய ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம வந்து பார்க்கலாம். முதல்ல வந்து பேக்கிங்கை வந்து நீட்டாக சுரண்டிக்கணும். அதை தான் இப்போ பார்க்க போகிறோம். பேக்கிங்கை நீட்டாக சுரண்டணும். நீட்டாக சுரண்டி புது பேக்கிங் வச்சு நீட்டாக மாட்டணும். மேக்ஸிமம் பேக்கிங் வந்து சரி இல்லை அப்படின்னா ஆயில் விழுவும், ஒரே கசகசன்ட்டு இருக்கும் இன்ஜின் சைடு. உள்ளே இருக்கிற பொருட்களுக்கும் லூப்ரிகேஷன் இல்லாமல் தேய்மானமாகி பொருட்கள் சீக்கிரம் போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதனால் இது ஒரு பேக்கிங், இந்த ஆயில் சைல், இந்த பொருட்களெல்லாம் ரொம்பவுமே முக்கியமான ஒன்று. அதனால் நீட்டாக பார்த்தோம்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். பெட்ரோல் போட்டு நீட்டாக வந்து க்ளீன் பண்ணணும். அப்போ தான் அதில் உள்ள சின்ன சின்ன பிசுறுகள் கூட நமக்கு வந்து வெளியே வரும். இல்லைன்னா உள்ளேயே தங்கிடும். மேக்ஸிமம் தண்ணி ஊற்றி கழுவுறது வந்து அவாய்ட் பண்ணிக்கலாம். பெட்ரோலோ இல்லை டீசலோ போட்டு க்ளீன் பண்ணுறது தான் சரியான மெத்தடு. ப்ரஷ்ஷை கொண்டு நல்லா நீட்டாக க்ளீன் பண்ணோம்னா நல்லா நீட்டாக இருக்கும். நெக்ஸ்ட்டு க்ரௌண்டில் வர கியர்ஸ் எல்லாம் கழுவிக்கலாம். நீட்டாக கழுவணும். ஏதாவது கல்லோ மண்ணோ அடைச்சிருந்துச்சுன்னா பல் வந்து டேமேஜ் ஆகும். ஆயிலே அரைச்சி ஓடும். அதனால் வந்து நீட்டாக வந்து க்ளீன் பண்ணிக்கலாம். நம்முடைய கைகளில் பார்த்திங்கன்னா தெரியும், கைகளில் மண் விட்டிருந்தால், பிசுற மண் விட்டிருந்துச்சா திரும்ப க்ளீன் பண்ணதுலேயே இதாகும். அதனால் கை நீட்டாக வச்சு நம்ம சுத்தமாக இருந்தால் தான் நம்ம சுத்தம் செய்கிறதும் சுத்தமாக இருக்கும். விவர்ஸ், இதுதான் அந்த மெயின் கியரு. வீல் வந்து இதில் தான் உட்காரும். இதில் தான் அந்த பேரிங்கும் உட்காரும். இந்த வீலையும் நம்ம நீட்டாக வந்து கழுவிக்கலாம். இதுலேயும் கொஞ்சம் அதிகமாக பிசுறு இருக்கும். பேரிங், ஏன்னா ஆல்ரெடி பேரிங் உடஞ்சிருந்ததுனால உள்ள பிசுறு அதிகமாக இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதனால் இதையும் வந்து நீட்டாக வந்து க்ளீன் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து கேஸ் வந்து சுத்தம் பண்ணணும். க்ரௌன் கேஸு இதையும் நீட்டாக வந்து க்ளீன் பண்ணிக்கலாம்.
ஓகே வியூவர்ஸ், நல்லா நீட்டாக வந்து க்ளீன் பண்ணியாச்சு. எல்லா ஆப்ஜெக்ட்ஸுக்கும் இது நம்ம பெட்ரோல் ஊற்றி க்ளீன் பண்ணோம் அப்படிங்கிறதுனால உள்ளே வந்து ஆயில் விட்டு மாட்டணும், இல்லைனா பேரிங்லாம் ஸ்டக் ஆகும். வண்டி ஸ்டார்ட் ஆகி ஆயில் சர்க்குலேஷன் ஆகிற கொஞ்சம் லேட் ஆகும். அதனால் நம்ம பெட்ரோல் ஊற்றி க்ளீன் பண்ணோம் அப்படிங்கிறதுக்காக உள்ள ஆயில் ஊற்றிக்கணும். இதுக்குள்ளே வந்து இப்போ ஒரு பேரிங், ஒரு ஆயில் சீல் மாட்டணும். அதே மாதிரி கேஸில் உள்ள பேரிங்களுக்கும் ஆயில் விட்டு ஃப்ரீ பண்ணி விட்டுடணும், இல்லைன்னா அது ஸ்டக் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. நியூ பேக்கிங் வச்சு இதில் வர கேஸில் வர பேக்கிங் நல்லா நீட்டாக சுரண்டிடணும். நியூ பேக்கிங் வச்சு இப்போ நம்ம கேஸில் வந்து பேரிங் அணைச்சி ஆயில் சீல் அணைச்சி உள்ள கியர் அசம்பிள் பண்ணி மாட்டிக்கலாம். ஓகே பேரிங் வந்து அடிச்சுக்கலாம். பேரிங்கோடைய பொசிஷன் இந்த சீல் இருக்குது பார்த்தீங்களா, வந்து வெளி பக்கம் போகிற மாதிரி, அதாவது இப்படி தெரிகிற மாதிரி இந்த பொசிஷனில் வச்சு பேரிங் அடித்தோம்னா ஆயில் லீக்கேஜ் வந்து மேக்ஸிமம் வந்து கம்மியாக சான்ஸ் இருக்குது. ஒரு சவுண்டு கேட்குறீங்களா, இந்த சவுண்ட் வந்துச்சுன்னா கேஸில் வந்து கரெக்டாக உட்காந்துருச்சுன்னு. நெக்ஸ்ட்டு ஆயில் சீலு இந்த பொசிஷனில் உட்கார வச்சிடக்கூடாது, அப்படி தான் உட்கார வைக்கணும். அப்போ தான் ஆயில் வந்து லீக்கேஜ் ஆகாமல் இருக்கும். நண்பர்களே, இந்த ஆயில் சீல் வந்து நம்ம மாட்டும் போது க்ரௌண்டில் வர மெயின் ஷாஃப்ட்டுக்கு வர ஆயில் சீல், இந்த இடத்துல வர உள்ளே வர ஆயில் சீல், இதை மாட்டுறதுக்கு முன்னாடி நிறைய பேர் என்ன செஞ்சுருவாங்கன்னா, இந்த ஆயில் சீல் வந்து ரொம்ப உள்ளே தள்ளி மாட்டிக்குவாங்க. இது வரைக்கும் இந்த கேப் தெரியுது பார்த்தீங்களா, உள்ள கேப் தெரியுதுங்களா, அந்த கேப் வரைக்கும் உள்ளே தள்ளிடுவாங்க. அது பண்ணவே கூடாது. ஏன்னு சொன்னால் இதில் வந்து இந்த ஆயில் சீல் டேமேஜ் ஆனால் ஆயிலெல்லாம் வெளியே வரக்கு ஒரு ஹோல் கொடுத்துருப்பாங்க. தெரியுதுங்களா, ஒரு ஹோல்ஸ் தெரியுதுங்களா, இந்த இடத்துல அந்த ஹோல் வழியாக ஆயிலெல்லாம் அப்படியே இது வழியாக வெளியே வந்துடுங்க. ஆயில் வந்து வெளியே வந்துடும். ஏன்னா பிரேக் ட்ரம்முக்குள்ளே, பிரேக் ட்ரம் நம்ம இதில் தான் பிரேக் ஷூ மாட்டியிருப்போம். பிரேக் ட்ரம்முக்குள்ளே ஆயில் போயிடுச்சுன்னா வண்டி ஓட்டையிலே அப்புறம் பிரேக் பிடிச்சாங்கன்னா பிரேக் வந்து நிற்காது. அதனால் இந்த ஆயில் சீல் மாட்டும்போது கவனமாக வந்து மாட்டணும். ரொம்பவுமே உள்ளே தள்ளி மாட்டிடக்கூடாது. அந்த ஹோல்ஸுக்கு முன்னாடி கரெக்டாக அந்த டேப்பர் இருக்குது பார்த்தீங்களா, இந்த டேப்பர் அது வரைக்கும் தான் ஆயில் சீலை வந்து கரெக்டாக உள்ளே தள்ளணும். ரொம்பவுமே வெளியும் வச்சு மாட்டிடக்கூடாது, டேமேஜ் ஆகும். இந்த இடத்துல மெயின் ஷாஃப்ட் வந்து சுற்றும் போது இந்த இடத்துல டேமேஜ் ஆகும். கரெக்டாக அந்த டேப்பர்லேருந்து கொஞ்சம் உள்ள, அவ்வளோதான். ஓகே வேஸ், இப்போ நம்ம வந்து உள்ளே வச்சு மாட்டிக்கலாம். க்ரௌன் கியரெல்லாம் அசம்பிள் பண்ணியாச்சு. அடுத்து கேஸ் அணைச்சி மாட்டிக்கலாம். கேஸில் பேக்கிங் வச்சு மாட்டணும். சுற்றி வச்சு டம்முன்னு தட்டி கேஸை உடச்சிடக்கூடாது. வீலெல்லாம் கொஞ்சம் அலைன்மெண்ட் பண்ணி வீலை சுற்றி விட்டு பேரிங்கில் உட்கார்றது அது, அதனால் நார்மலாக மாட்டணும். சுற்றி உள்ள டெனமாக போல்டு போட்டு கொஞ்சமாக ஆப்போசிட்டாக டைட் பண்ணோம்னு சொன்னால் கேஸில் வந்து கேஸ் வந்து கரெக்டாக அணைஞ்சு உக்காந்துக்கும். எப்போவுமே சொல்கிறது தாங்க, 10 mm போல்டு, அலுமினிய பாடி பார்த்து நார்மலாக வந்து டைட் பண்ணணும். இல்லைன்னு சொன்னால் போல்டு வந்து மர போயிடும், இல்லைனா கட்டாகி நின்றுக்கும். கேஸ் போல்டு டைட் பண்ண சாஃப்ட்டு வந்து சுற்றி பார்த்துக்கணும். இது ஆடிட்டு இருந்ததுனால தான் பிரச்சனைங்க. பேரிங் வந்து சென்டர் ஸ்டாண்ட் எடுக்கும்போது இந்த சாஃப்ட் வந்து மேலே ஏறிக்குது. உள்ளே இருக்கிற பிரேக் ஷூ வந்து ஜாம் ஆகுதுங்க. பிடிச்சி அப்படியே பிரேக் ஷூவில் போய் ஹப்பு வந்து ஒட்டிக்குது. என்ன ஆகுது, பிரேக் வந்து பிடிக்கல. அதாவது பிரேக் வந்து ஒரு மாதிரியாக உள்ளே இறங்கும், லிவர் சுத்தமாக உள்ளே இறங்கும். ஆனால் வந்து வண்டி மூவே ஆகாது. ஆக்சிலேட்டர் கொடுத்து கஷ்டப்பட்டு எடுத்தோம்னா தான் வண்டி மூவ் ஆகும். ஆக்சிலேட்டர் விட்டோடனே வண்டி வந்து அப்படியே டவுன் ஆயிரும்.
ஓகே வீல் வந்து மாட்டிக்கலாம், வண்டி ஓட்டி செக் பண்ணி பார்த்துக்கலாம். வீடியோ பார்த்துருப்பீங்க, வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் வீடியோ வந்து புரியும், என்ன வேலை செய்கிறாங்க. சப்போஸ் நம்ம ஒரு வண்டி வச்சுருந்தோம்னா இது போல் நம்ம வண்டிகளுக்கும் ஏதாவது பிரச்சனை வந்துச்சு அப்படின்னா இது தான் வேலை பார்ப்பாங்க அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து தெரிஞ்சு வச்சுக்கணும். மேக்ஸிமம் எல்லோரும் மெக்கானிக் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக இந்த வீடியோலாம் நம்ம அப்லோட் பண்ணலை. அவங்கவுங்க வண்டிகளுக்கு என்ன வருது அப்படிங்கிறத கொஞ்சம் நாலேஜ் வளர்த்துக்கிட்டாங்கன்னா ஏமாறுறது வந்து கொஞ்சம் வந்து தவிர்த்துக்கலாம். அதனால தான் நம்ம வந்து வீடியோ அப்லோட் பண்ணுறோம். ஓகே, வீடியோ வந்து ஸ்கிப் பண்ண வேணாம். மேலும் இது போல் பயனுள்ள மெக்கானிக் வீடியோகளுக்கான தமிழ் எஸ்ஜே மெக்கானிக் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். ஏதாவது குறைகள் இருந்தால் வந்து கமெண்டில் வந்து சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.